தெரியுமா தாவீது? இந்த தாவீது மிகுந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்தவர். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் பாடுகள். தனக்கு அழுவதற்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுதார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை, நண்பர்களை சத்தர்களா மாறிட்டு நம்பாதபடி அவருக்கு விரோதமாய் எழும்பிட்டாங்க. மிகுந்த கண்ணீர், வேதனை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், உங்களுடைய கண்ணீரை கண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் பதில் தருவார். உங்களுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், அழுகையின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும். அதற்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் அந்த மாதிரி அநேகரை பார்த்திருக்கிறேன். கண்ணீரோடு வந்து நிற்பாங்க, அழுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அனுப்பினால் சில நாட்கள் கழித்து வருவாங்க, மகிழ்ச்சியோடு வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க. ஆண்டவரே கண்ணீரெல்லாம் மாத்திட்டார் பிரதர், ஐயா என் கண்ணீரை மாத்திட்டார் ஐயான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தித்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கண்ணீர் மாறப்போகிறது. உங்க அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். விசுவாசத்தோடு இப்ப ஜெபிக்கணும். என் அழுகையின் சத்தத்தை கேட்டீர், என் கண்ணீர் மாறும்னு சொல்லுங்க. அற்புதம் நடப்பதை காண்பீங்க.